முதல்ல சொன்னேன் கேட்டியடா? அந்த மறுபடியும் அந்த பக்கம் வருமாடா? முதல்ல சொன்னேன்டா. அடிக்கடா மறுபடியும் பண்ண அந்த பக்கம் வருமாடா? என்ன அவன் அடிச்ச? கைய உடைச்ச. அப்பா இந்த ஆளு என்ன அடிக்கிறாரு? என்னடா என்ன நடந்துச்சு? இதோப்பா இந்த ஆள் தான் அடிச்சாரு. ஏன் மிஸ்டர், ஏன் இவனை அடிச்சீங்க? கண்ணனை ஏன் அடிச்சான்? இவன் என் வீட்டு கண்ணாடியை உடைச்சான், அதுக்காக அடிச்சான். அது என்ன தப்பு? என்ன தப்பா? கண்ணாடி உடைச்சானா என்கிட்ட சொல்லு, நான் 10 கண்ணாடி வாங்கி போடுறேன். அதை விட்டு ரவுடித்தனமா சின்ன பையனை அடிக்கானே, அவனை கண்டிக்காம பழிஞ்சிட்டு பேசுறிய? உனக்கு அறிவு இருக்கா? பெத்த பிள்ளைக்காக அப்பா பேச வர்றது முட்டாள்தனம்னா, அப்பா அம்மா இல்லாத அனாதை தருதல நாய்க்காக நீ பறிஞ்சு பேச வந்துட்டியே, அதை எதுலையா சேர்க்கிறது? நீதாயா முட்டாள். யார அனாதை தருதலன்னு சொல்ற? கண்ணை ஏன் மகன், ஏன் ரத்தம்? அந்த மண்ணில் மேரிக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் இவன், என் சொந்த மகன். இப்ப அவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டல, போயா அவுட். போங்கயா, என்ன வேடிக்கை? குழந்தைங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஊருக்கே தெரியற மாதிரி போட்டு உடைச்சிட்டீங்களா? உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நிஜமாவே கண்ணன் நம்ம அப்பாவோட பிள்ளையா மம்மி? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே, அவங்க கிட்ட போய் கேள. பெருசா ரகசியமா கேட்க வந்துட்டா. அண்ணே எனக்கு அண்ணன், உனக்கு தம்பி. படுங்கடி படு. இனிமே அவனை பத்தி பேசுறீங்க கொன்னுடுவேன். ஆமா. ரூமுக்கு போய் தூங்கலாமா? வா. ஐயோ கண்ணனை காணுமே. கண்ணா. மம்மி 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 என்ன? கண்ணனை காணும் மம்மி. கண்ணா 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 கண்ணா. என்னங்க என்னங்க? என்ன? கண்ணனை காணோம். நான் வீடு பூரா தேடிட்டேன். ஜனகி, நீ பசங்களை அழைச்சிட்டு உள்ள போ. நான் போய் கண்ணனை தேடிட்டு வந்துறேன். அப்படியே காசாவே எடுத்துட்டு வா. போ.
நான் ஜானகி பேசுறேன். என்னக்கா இந்த நேரத்துல போன் பண்ற? கண்ணன் வந்தானா? கண்ணனா இங்க வரலையே. பானு, கண்ணன் திடீர்னு வீட்டு விட்டு போயிட்டாண்டி. அவனை தேடி அவரும் போயிருக்காரு. கண்ணன் அங்க வந்தான்னா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிக்கா. என்னங்க? ஹலோ ஜானகி, கண்ணன் வந்துட்டானா? இல்லங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஜானகி, கண்ணு கிடைச்சிருவான்ல? கண்ணன் எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. கண்ணா, கண்ணா, கண்ணா நில்லு. கண்ணா, ராமு, கண்ணை கிடைச்சிட்டானா? இல்ல. நீ வேணா வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் வேணாம். நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். சரி. போ. கண்ணா, எங்கெல்லாம் விட்டுட்டு எங்கடா போயிருந்த? எங்க பாத்தீங்க இவனை? ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தேன். எங்கடா போறேன் கேட்ட திரு முடிச்சுட்டு இருக்கான். அதான் கூப்பிட்டு வந்தேன். ஆமா, இன்னும் வரல? இல்லைங்க. இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்கடா போன? லதா மீனா மாடி. இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்காக நீ வீட்டு விட்டு போனும்? முளைச்சு 3 நிலை விடல. உன்ன என்ன கொடுமையா படுத்துட்டாங்க? உனக்கு என்ன? நீ பாடி போயிட்ட. எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்க கூடாதுதான் நான் வீட்டை விட்டு போயிட்டேன். பானு வீட்டுக்கார் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. அந்த ரூம்ல இருக்கான். கண்ணா, ஏன்பா யாருகிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போனேன்? நான் எங்கேயாவது போயிடலாம்னு நினைச்சேன், அதான் போனேன். இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போயிடாதுப்பா. அக்கா, கண்ணு உன் கூட இருந்தாலும் வெளியில போய் வளர்ந்தாலும் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அத்தானோட பையன் தான். அதை இனிமே யாராலையும் மாத்த முடியாது. உனக்கும் ஆண் வாரிசு இல்ல. பிறந்தது 2 பொண்ணுங்க. நாளைக்கே அதுங்க வளர்ந்து அதுங்க கல்யாணம் ஆயிட்டா அடுத்தவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா? உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது கண்ண ஒருத்தன் தான்க்கா. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்கணும். அண்ணனை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். நீங்க 2 பேரும் உங்க பிரச்சனையை தான் பெருசா நினைக்கிறீங்க. நீ கண்ணனை ஏத்துக்க தயங்குற. ஆனா அந்த பிஞ்சு உள்ள என்ன செஞ்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும். தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீங்க 2 பேர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைய தவறு இருந்தாலும் பெக்க முடியாதுக்கா. இதுக்கப்புறமும் அவனை நீங்க ஏத்துக்கலன்னா அன்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் உங்க இஷ்டம். என்னடி? ஐயோ, என்னாச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அந்தமான்ல படிக்க வைக்க போறேன்னு சொல்லி அவனை ஹார்பருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கண்ணை இதம் கிட்ட கொடுக்க சொன்னான். அன்புள்ள ஆண்டிக்கு வணக்கம். என்னால உங்களுக்கு எப்பவுமே தொல்லை
அதெல்லாம் இருக்காது. உங்களுக்காக கடைசி தடவையா பூ கட்டி வச்சிருக்கேன். அத வேண்டான்னு சொல்லாம வச்சுக்குங்க. அன்புள்ள கண்ணன். கண்ணா, புண்ணியக்கோடி அங்கிள் உன்னை அந்தமானுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அலமேலாண்டி கிட்ட விட்டுருவாரு. அலமேலாண்டி நீ அங்க படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணா, நான் உன்னை மனப்பூர்வமா அனுப்பி வைக்கலப்பா. வேற வழி இல்ல. நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன். நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். சிரிச்ச முகமா போயிட்டு வரேன்னு சொல்லு. உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடுப்பா. அப்பா. ராமு சார், நாங்க போயிட்டு வரோம்.